வைத்து பாருங்க. பண்ணக்கூடாது சொல்றேன். இதெல்லாம் நடக்குது, வீட்டில் நடக்குது. ஏன்னா இங்க 2 பேர் ஏறி போய் ஜனபாடுகளை நம்ம எப்போ வரலாம் அப்படிங்கிறது. அதுக்கு பார்த்தோன்னு மாட்டி இங்கே வைக்கிறது, இங்கே குடி வைக்கலாம். வேணாம். ஏன்னா எங்க அப்பா அம்மா பார்க்கும்போது எங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கிறான், இதெல்லாம் சந்திக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லா பிரச்சனையும் சந்தித்து மேற்கொண்டு போகணும்னு தான் வாழ்க்கை. சரிங்களா? அப்ப முதல் வாழ்க்கையில திருமணம் முதல் திருமணம் அதுதான் நடக்குது. ஆண்கள் தான் இப்போ வந்து விடுறாரு. இப்பதான் நிறைய பேர் வந்துடுறாங்க, டான்ஸ் செய்யறது நிறைய பேர் சின்ன ஏஜ்லோட வந்துடுறாங்க. ஏழு பாட்டு ஏற்காலம் இப்ப ஒரு டேஷன் கொண்டு வராங்க. பொண்ணு அழைக்கும் போது 2 பசங்க கேட்கறது பொண்ணு வந்து ஆயிட்டு வந்து நல்லா மாடலாம் பண்ண ரொம்ப நல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான இருக்காங்க. ஆனாலும் தேவைக்கு வந்து என்ன பண்றாரு, ஆதார் போயிட்டு செய்யறாரு, பண்றாரு. அவன் பார்த்து கேட்டு போயிட்டான். ஏன்னா ரொம்ப கனமா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும். இப்ப என் மாதிரி எப்படி ஆயிடுச்சு, ஆமா லேசா இருக்கு. எது போயிட்டு எது நடந்திருக்கு, ப்ராசஸ் நடந்திருக்கு. ஆண்கள் பொண்ணு வந்து இருக்கிறதா ஆதாருக்கு நிறைய போட்டாலும் காமிக்கிறேன். இது பிடிச்சிருக்கிறா. நான் பண்ண கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு 12 மாதம் பார்த்துட்டாரு, 43 வயசுல ஏதோ கட்சியில வழிச்சுட்டாரு. இடம் மாப்பிள்ளை பண்ணி உள்ள போச்சு. என்ன பாவம் பாவம் வாழ்ந்தது பாவம். ரொம்ப கஷ்டம், பக்கா பேர் கடைசியில நிறைய மாத்திரம் விட்டுடணும். கடைசியில எனக்கு என்ன பண்றது, நான் சொன்னா அவங்களுக்கு நீ கருப்பா பார்க்காத பார்க்காத. அவங்க எப்பதான் யாரு நீங்க அதை பார்த்து வாழ்க்கை சொல்லணும்னா சேவை செய்யறது சொல்லுங்க. அது புரியும், கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய பெரிய திட்டம். அப்ப ஆண்டவர் பொருள் திட்டம் நம்ம வாழ்க்கையை அற்புதமா நடத்திருக்கிறார். தேவையே நடக்கிறார். சரியாக சாட்சி தேவன் சாட்சி அவங்க 2 பேர். இவருக்கு அப்பா இவர் தான், சின்னம்மா அப்பா யாரு, இது விசேஷமா இருக்குல்ல. என்னமா இருக்கு, யாரு வேற முடியும்னா கூட தேவன் யாரா கொடுக்கணும், அப்பா தான் கொடுக்கணும். அந்த ஒரு சாங்கியத்தை தேவன் பிரிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எப்படின்னா நம்ம குழந்தைக்கலாம், நம்ம தகவல் பரவாயில்ல. அப்ப அதனுடைய வாய்ப்பு தேவாலயத்தை சாப்பிட்டு நிமித்தமா தேவாலயம் இருக்கிறதுனால உணவு நல்லா இருந்தா உணவு கேட்டு போவோம். சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. தேவனுடைய கம்யூனிகேஷன் இருக்காங்க. ஏது பாவம் செய்யாதுன்னா அந்த வாழ்க்கை அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதே மொழிபெயர்ப்புல பார்த்தா நீங்க அந்த திருவிழிய மொழிபெயர்ப்புல பார்த்தா சூப்பரா இருக்கும். உணவு மொழிபெயர்ப்பு சொல்றது சொர்க்க பூமி. ஏது சொல்றது சொர்க்க பூமி. சொர்க்கத்தை சொல்லுவாங்க, ஜனனா சொர்க்கம் பாப்பா. ஆண்டவர் சொர்க்கத்தை எங்கன்னா போயிட்டு வந்தாரா, உலகத்துக்கு போயிட்டு வந்தா. நீ உலகத்துக்கு கூட அனுபவிக்கிறாங்க. நம்ம பசங்க சொல்றாங்க ஜனனா அனுபவிக்கணும். ஓகே, உயிரோட இருக்கும்போது அனுபவிக்கலாம் அந்த வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கை கேட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி தேவனோட உணவுல இருக்கும்போது வாழ்ந்தான். சொர்க்கத்துக்கு சொல்றாங்க. நல்ல எழுதியிருக்கிறார், மகிழ்ச்சியான ஒரு இடம், சந்தோஷத்தின் இடம், தேவனுடைய தோற்றம் சொல்ல போனோம். எவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்தாங்க. கடைசியில 3வது நபர் உள்ளோம். யாரு, குடும்பத்தோட முக்கியமானவர். கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப ஐக்கியமா இருக்கும். 3வது ஒரு நபர் உள்ள வந்தானா அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது. குடும்பத்தை கைக்கு வராம, வீட்டுக்கு வராம, மொழிக்கு வராம பார்க்கணும். ஏதேன் 3வது நபர் வந்து வரோம். யாரு, ஆமா பிசாசு உள்ள வந்து கடவுள் பத்தி பரவாயில்ல. கடவுளை கட்டவாக்கு அசனத்துக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி சொல்லணும். இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லா பேசுறாங்க, யாராவது நாம சாப்பிடக்கூடாதுன்னா இது சாப்பிட்டா இது செத்து இவன் சொல்றான். அதே கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க, நீ சேர மாட்டேன் அப்படி ஆபரேஷன் போவோம். அடுத்த சொல்லலாம். அது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது வசனத்தை கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. செத்து சொன்னாரா, ஆமா சாகவே சாகணும் சொன்னாரு. இப்ப கொஞ்சம் அவன் செத்து சொன்னாங்க. இப்ப நான் சாக மாட்டேன் யார் பண்ணுவாங்க, ஏன் பண்ணுறோம் கர்த்தர். ஆனா எதிராளி, அந்த எதிராளிக்கு பேர் தான் பிசாசுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுவாங்க. லூசிபர், அவங்க பேருக்கு அர்த்தம் வேற வித்தியாசம் ஆகும். விடிவெளி ஜெகனாகிய லூசிபருக்கு தமிழ் பேர் வெடிவேலி மகன். தேவனை ஆராதிக்கக்கூடிய வருஷம் கடவுளை
பார்த்தாலே மயங்க போயிடுவான். அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய இந்தியாவில் ஞானம் பயங்கரமான ஞானம். அவன் போல நம்மளால இருக்க முடியாது. சூப்பரான ஞானம். என்ன மனசுக்குள்ள நினைச்சான், அதனால கிட்ட தெரியல. உள்ள வந்து நடந்தா கூட வச்சுக்கிறேன். நான் கேட்டு சொல்லணும். நான் ஏழு கேட்டு சொல்லணும். எனக்கு வாழ்க்கை பேர் சொல்லி அப்ப மூணாவது ஒரு நபர் ஒண்ணு வரும்போது அதை கண்டுபிடிக்கும். வாழ்க்கை கேட்டு வராங்க, சீனியருக்கு வராங்க, வாழ்க்கை வரணும். மூணாவது முடி ஆகும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது. ஆகுமா அதுதான் பிரச்சனை பண்ணும்போது தெரியும். எந்த பிரச்சனை தான் 2 பேரும் போயிருக்கு. மனைவி அப்போ பிரச்சனை போய் நாலாவது சொல்லாங்க, மூணாவது சொல்லாங்க. பக்கத்து அக்கா சொன்னா அந்த அக்கா இன்னும் 10 பேர் சொல்லுவோம். 10 பேர் அந்த 10 பேர் 100 பேர் 1000 பேர் 9 பார்த்தா இருக்கும். இந்த பொழுது நான் சொல்லி இதுதான் நான் சகோதரன் வெளியே மோசமான அப்படின்னு ஒரு நிமிஷத்துல எத்தனை பேருக்கு கேட்க வருது. That is the master of works. And that is wrong. அந்த புத்தகத்துல கேட்டு ஒரு கிட்ட சொல்லிட்டு தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிற குடும்பத்தில் நல்லா இருக்கும். தேவனை விட்டு ஐக்கியத்தை விட்டு கீழ்படியாமல் இருக்கும் என்ன பண்ணாங்க. சூழ்நிலை பண்பை கேட்ச் பண்ணி அதிகாரத்தை பாவங்கள் எல்லாம் ஞாபகம் பண்ணிக்கலாம். விசாசம் பண்ணிக்கலாம். இவங்கிட்ட அதிகாரத்துக்கு அத்தாரிக்கு ஆதாரம் ஞாபகம். இப்ப போய் என்ன பண்ணலாம், ஒழிக்கலாம். தேவன் போறதுக்குள்ள அத்திமரம் ஒண்ணு இருக்கு, எல்லா மரங்களும் இருக்கு. ஸ்பெசிபிக்கா அத்திமரத்துக்கு போகலாம். அத்திமரம் பெரிய கதையை இருக்கலாம். நேரா அத்திமரத்தை போய் என்ன பண்ணலாம், அப்படியே ஒழிச்சுக்கலாம். ஏன் தேவன் பிரசனத்தை மைக்கு இறந்துதான் பாவம் உள்ளவங்க பாவத்தை செய்யும். பயம் வரும் உள்ள நல்லா புரிஞ்சுக்க. பாவம் உள்ள சிந்து உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு பயம் உண்டாகும். போய் ஒளி ஏன்னா ஒரு வீட்டு வர பசுக்கு முன்னதே உண்மையுள்ளது அவங்களுக்கு உள்ள நிற்க முடியாது. போய் ஒளிஞ்சிருக்கலாம். அத்தி மரத்துல பாக்கலாம். ஆண்டவர் வராது. இல்லை டெய்லி சந்திக்கிறார். ஏதோ தான் சந்திச்சுட்டு பேசி போயிட்டு அவன் பாவம் செய்வது மீட் பண்றார். ஆகவே எங்க எங்க இருக்கிற என்ன பாக்குற அவங்க சொல்லணும். நிர்வாகியாக அறிவித்தவன் யார்? அங்கே கேட்டார் யார் அவங்க அறிவிச்சது? பொண்ணு தான் சொன்னான். சொன்னான் அப்படி சொல்லிதான் பண்ண நீ குத்தி அந்த கடவுள போட்டான். எங்க போட்டான்? வசனம் அப்படிதான் இருக்குது. கடவுள் போட்டான். நானா நீ தந்த நீ போட்டு போட்டான். இதான் சொல்வது போட்டு நானே கேள்வி போட்டு நீ போட்டபடியே காட்டிக்கிறேன். நேராக எங்க வந்து ஏக போடுற அப்படின்னு சொல்லி அப்ப யார் மேல போடலாம்? கடவுள் மேலே போட்டுலாம். ஸ்திரீதான் அந்த அம்மா பார்த்துச்சு பிசாசு சாமி பண்ணிட்டான். அவங்க சொல்லிட்டான் சாப்பிடுறான். முன்னே கெட்டி போச்சு. பைக்கு யார் மேல போடாமா? கடவுள் மேலே போடாங்க. நிறைய கடவுள் தான் போடுவாங்க. கடவுள் பார்த்து படிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கு. ஏற்கனவே படிச்சுக்கணும் கிடையாது, ஒன்று கிடையாது, கஷ்டம் கிடையாது. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்காத வாழ கிடைக்காது. வாழையை போட்டு வாழ கிடைக்காது. உலக சொல்லணும் பேசிக்கணும். 2 பேருக்கு பேசி அது நல்லா இருக்கும். ஏன்னா ஆண் பார்க்கவே பேசிட்ட போது நல்லா இருக்கு. 2 பார்த்துப்பான். இந்த வாயை பொருள் வாழ்றது வாயை நிறுத்துற இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் உள்ள விஷயம். ஏன்னா குடும்பம் செய்யுது. அதெல்லாம் பார்த்து கண்ணதாசன் பாட்டு கேட்கலாம். என்ன பாட்டு கேட்கலாம்? ஆணு பண்றோம். நிறைய பாடுறவங்க ஆணு பண்றோம். திருக்குறள் எல்லாமே ஆணு பண்றோம். ஏன் மக்களுக்கு தெளிவான சக்திகள் உலக தெரிஞ்சுக்கணும். ஏகன் படத்தை வச்சு அவன் வசன மாளிகை எழுதினாங்க. யாருக்காக? இந்த மாளிகை வேண்டாம். மலனுக்கும் புகுது வந்தது. அது என்ன வழியில் வந்தான்? என்னும் வழியில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இப்ப நரகமாக மாறி வாழ்க்கை நரகமாயிடுச்சு. இந்த கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் ஏற்க பண்ணலாம். திரும்ப உங்களுக்கு நான் சாப்பிட்டே படிக்கலாம். உள்ள நம்ம சுச்சுவேஷன் தான். அந்த காலத்துக்கு இந்த காலம் வந்து எனக்கு ஆகலாம். கண்ணதாசன் அவன் சொல்லணும். மனதில் தூது வந்தது மங்கை என்னும் வழியில் வந்தது. சொர்க்கம்
சொந்தமாக நான் நினைத்தேன், ஏதோ சொந்தமா நினைச்சேன், நல்லா நினைச்சா அற்புதமா இருக்குது, எப்படி ஆயிப்போச்சு, நகரமாக மாறிவிட்டேன் அப்படின்னு எழுதலாம். அதான் என்ன செய்யலாம், எங்கிருந்து சொந்தமா வந்து ஏறலாம், எங்கிருந்து நெட்வொர்க் ஏறலாம், எல்லாம் எங்கிருந்து எல்லாத்துக்கும் யாருக்காக 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 முடிக்கிறாங்க. நான் நினைச்சு யாருக்காக எனக்காக நினைச்சா அந்த கவிஞர் கண்ணதாசன் நம்ம பெரியாத ஆயிரம் நம்மலாம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு, யாருக்காக எல்லாம் எனக்காக தான். இன்னொரு கவிஞர் அந்த வித்தியாசம் இருக்கான், ஒரு படத்தை பாட்டு எழுதலாம், ஆதரம் ஏழுவாரம் ஏன்னா பெரிய பெருசுல பார்க்கலாம், மருந்து பண்ணி பயன்படாது. அந்த படத்துல எழுதலாம், பாட்டு எழுதலாம், ஆதரவும் ஏவாலும் வேண்டாம் வேண்டாம் எழுதலாம். அந்த பாட்டு பார்க்கணும் நான் நிறைய பிரச்சனை அவங்களுக்கே தெரியும். அப்ப குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழ்க்கை இருந்தால், வெற்றிகரமாக வாழ்க்கை இருந்தால் தீர்வுகளோடு உணவு அப்ப ஆதாரம் ஏவாலும் நத்தியில போய் பேச்சு பண்றாங்க, நிர்வாகம் ஆயிட்டாங்க. இதுவே ஒரு முயற்சி பண்றான், கடவுள் முயற்சி பண்ணல, பாவம் செய்யறது நிர்வாகமா இருக்கா, இதே முயற்சி பண்றாங்க. யாரு ஆதாரம் முயற்சி பண்றான், அத்தியாலை என்ன பண்றான், எடுத்து தச்சு அத்தியாலை கொஞ்சம் எடுத்து பாடம் கொஞ்சம் நல்லா விவசாயம் இருக்கும். அந்த அத்தி பழங்களை பார்த்து நெருக்கமா இருக்கும், இதைகள் கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். அவன் நெருக்கமா எல்லாம் தெரியுது, நெருக்கமா இருக்க எல்லாம் நெருக்கமா இருக்கு. அதெல்லாம் கேட்டான் வேற இடத்துல நெருக்கமா இருக்கு. அதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது தெரியுது, பார்த்து அத்தியாலை எவ்வளவு நல்லது. அதுக்கு இரண்டு ரொம்ப நெருக்கமா அகலமா இருக்குல்ல, ரொம்ப சாதனமா இருக்கும். போடுறான் போட்டு தச்சு போது பார்க்கலாம், நிர்வாகத்தை போடுறான் ஒன்றும் புரியாம வெயில் அடிச்சா ஒரு அத்தியெல்லாம் என்ன ஆயிடுது, காஞ்சி போகுது. மீண்டும் ஒரு அத்தியல் தைக்கிறான், போட்டு பார்க்கலாம், உட்காந்து கிழி அத்தியால வீட்டு நடந்து ஒரு சில போய் சாப்பிடலாம், அத்தியால கிழிது. இதுதான் பார்க்க நல்ல வேலை செய்வார். சுய கருத்தை பார்க்கலாம், சுய முயற்சியை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணாங்க தன்னுடைய நிர்வாகத்துக்கு முடியா ஒன்றும் இல்லை. இதான் படிச்சு முடியல தன்மை பார்க்க உள்ள வந்தோட எல்லாரும் முடிய அறிவுனா, என் திறமைனா, என் படிப்புனா, என் ஆட்சினா, என் வசதினா, அந்தஸ்துனா நோ அதுக்கு அதனை நம்மளை காட்ட அவன் வயசு இருக்காங்குவான். ஆனால் சொல்லிட்டு போயிட்டு வாழ்ந்துவான். அவங்களும் எப்படி சரி அத்தியாரிகள் அவன் என்ன பண்ண தீர்மானத்தை சரி இருக்கு கவர் பண்ண முடியல. முதல் முதல் ஆண்டவர் அதே ஏழு ரொம்ப நல்லா அழகா கழுத்துல நெக்கி வச்சு கவர் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா இந்த சொத்துக்கு முடிஞ்சு போச்சு, ஒரு டைமிங் முடிஞ்சு போச்சு, இவருடைய வேலைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த வேலைக்கு கொண்டு வந்து போடலாம், நம்மளே போடலாம், நெட்வொர்க்கிங் போடலாம், புதுசா நெட்வொர்க் நாளைக்கு முடிவு பண்ணி போடலாம். உடனே ரிசர்ச் பண்ணி எவ்வளவு மாசம் வராம அதோட நம்ம நெட்டு பார்ப்போம். 50 மாசத்துலேயே வந்து சார் 90 மாசத்துக்கு இருக்கும்போது ஒரு சிக்னல் கொடுக்குறோம். கேட்ட காரியை பற்றி கவலைப்பட புதுசாக வந்து நம்ம கொண்டு வரணும். முன்ன ஒழித்து போகணும், வட்டி கொண்டு வரணும். ஆனால் கவலைப்படாது. அப்போ பார்க்கணும் எப்படி மாற்றிப்பாரு. அப்போ ஆதாரம் மாற்றி சுய கருத்துல முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆண்டு வரைக்கான மாற்றி கொடுத்து அப்புறம் ஆண்டு சொல்றாரு, உன் முயற்சி எல்லாம் போட வரேன் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு பண்ணுவார். அடிச்சு நான் பண்ணிடலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் சரி முதல் நம்ம ஆண்டவர் கையில இருக்கிறோம். அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது முதல்ல டைலரிங் என்ன ஆகும், ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஆண்டைகளை தேர்ந்த படம் உடித்தினார் போல் ஆண்டைகளை உடித்தினார். நிர்வாகத்தை தீர்வு ஒருவனா கவர் பண்ண முடியும். அப்ப வாழ்க்கை அப்படின்னா கடவுளின் வாழ்க்கையை எவ்வளவு ஆசை இருந்தாலும் சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் உங்களுக்கு மேன் பவர் இருந்தாலும் மெடி பவர் இருந்தாலும் மெட்டீரியல் பவர் இருந்தாலும் காட் பவர் எல்லாமே ஜீரோ. புரியுது நான் சொல்றது? கடவுளுடைய
கடவுளுடைய அருள், கடவுளுடைய தயவு, இறங்கு எல்லாமே போன பேசி இந்த உலகத்தில் நீ ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கலாம், நீ 1000 கிளீனா கூட இருக்கலாம். ஆனா கடவுளோட வாழ்க்கை இணை இல்லைன்னா இசைகள் எல்லாமே ஜீவன். அதுதான் அந்த தாண்டிக்கிறது. அப்ப ஏதோ தோணுதான் வாழ்க்கை ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு சொல்லலாம். ஆமா வெளியில வந்தா ஆமா சோர்ஸ் அவங்களுடைய ரெண்டு சோர்ஸ் ஆதாரம் கெட்டு போச்சு. பூமியில பூமியை ஆப்போசிட்டா இருக்கு. கடவுளோட உறவு கிடையாது. அந்த கல்யாணத்துல பார்க்கும்போது அவங்க திருமணம் என்ற சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் எங்கெங்கயோ போகிறாங்க, 70 நாட்கள் இருக்கிறாங்க, 70 நாட்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க அவர்தான் நினைக்கிறார். இப்ப கல்யாணம் இப்ப அவங்க மனைவி எங்கே பாவம் என்ன பண்றதுன்னா எங்கேயோ போகிறாங்க. சில பேர் அதர் கண்ட்ரில இருக்கலாம், அதர் ஸ்டேட்ல இருக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ் பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல நாட்கள் எடுத்து டைம் கிடைக்குது. ஏன்னா ஆண்டவர் தான் இணைக்க முடியும். நான் எவ்வளவு 10 செருப்பு தேடி ஓடினாலும் பாருங்க கடவுள் தான் இணைக்க முடியும். யாராலும் இணைக்க முடியாது. அப்பதான் திருமணம் பாருங்க எங்கேயுமே நாட்களோட கல்யாணம் மொழிகள் பல எல்லாமே வித்தியாசம் தான். ஆனாலும் என்ன பண்றாங்க இதுக்கு வாழ்க்கை சில பேர் சொல்றாங்க, சில பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன பாஸ் பிள்ளைங்க கல்யாணம் எங்க பெற்றோருக்கு கவனிக்கிட்டே கிடையாது, உத்தரவாதம் இருக்கு. அவங்களும் ஐக்கியமா போயிடுறாங்க. நம்ம பெற்றோருக்கு தீவிர உத்தரவாங்க அப்படின்றாங்க. ஏன் போறீங்க நம்ம நல்லா வாங்கிட்டு அதுதானே நீங்க எதிர்பார்க்குறீங்க. சந்தோஷமா இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படி ஐக்கியமாக கல்யாணம் அதுதான் நான் சொல்றேன் சோர்ஸ். அப்ப யாரோட சேர்ந்து வாங்கணும், ஆரோட சேர்ந்து வாங்கணும். அதுதான் சோர்ஸ். மனுஷனுடைய ஆதாரம் கடவுள் தான். நான் சொல்றேன் அவன் கேட்கிறான், அவங்களோட சேர்ந்து வாங்கணும். கடவுளுடைய பொறுப்பு இருக்குது. அப்ப ஏதோ நாட்டு ஏதோ ஸ்டேட் இருந்து ஏதோ ஊருக்கு என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்றாங்க, கூலி வாங்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி நடக்குது? ஆண்டவர் தான் நினைக்கிறார் இல்லையா? ஆண்டு நினைக்கிறது தேவன் நினைக்கிறார். அந்த தேவன் நினைத்ததை ரைட்ஸ் கிடையாது, மத்தனட்டி கிடையாது. நான் வந்து பெரிய மத்தனட்டி கிடையாது. அப்ப இந்த திருமண வாழ்க்கை தேவன் தான் நினைக்கிறார். அப்ப தேவன் இணைத்த கொடுத்து வெற்றிகரமாக வாழ்க்கை இருக்கிறார். நீங்க யாரோட கனெக்ஷன் தேவனோட இருக்கும். கணவனும் மனைவி இருவரும் யாரோட இருக்கிறார்? தேவனோடு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு தமது சாயலாக தமது ரூபத்தின்படி ஆணும் பெண்ணும். அங்க வரும்போது 2 பேரும் யாருடைய சாயல்? 2 பேரும் தேவனுடைய சாயல். அங்க கற்பிக்க முடியாது. சோர்ஸ் வேணாம், ஆகாமல் இருக்கலாம். ஆனா சிஸ்டம்ல யாரு? தேவன். அது சொல்றாரு ஆணும் பெண்ணும் ஒன்னா போவாங்க. தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி. அப்ப 2 பேருக்கு யார் சோர்ஸ்? தேவன். கணவன் மனைவி சொல்றோம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் நீங்க தலைமையோடு வாழ வேண்டும் என்றால் யாரோட கனெக்ஷன் இருக்குன்னா ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்கு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வாழ்றாங்க, என்ன பண்றாங்க? ஆமா இல்லாத சீக்கிரம் நடக்க ஒரு உடற்பயிற்சி பண்றாங்க. அந்த உடற்பயிற்சி வந்து சாதாரணமான உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நிறைய ப்ராசஸ் எல்லாம் விவாதத்துக்கு தேவன் நினைத்ததே. ஆமா அதனால அங்க வந்து டெவலப்ஸ்க்கு வந்து வேலை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் எங்க போறாங்க? போர்ட்ல போறாங்க. போர்ட்ல யாருக்கு சர்டிஃபிகேட் டெவலப்ஸ்னா இப்ப சர்டிஃபிகேட் ஒரு பர்టిక్యులர் நம்ம பைபிள் காலேஜ்ல ஒரு அட்வொகேட் படிச்சு வசனம் சொல்லிட்டு தேடி பண்ணிட்டு இப்ப அவர் எடுத்து ஒரு செய்தியுடைய அட்வொகேட் அசிஸ்டண்டா அவரு காரியத்தை பார்த்து வர்றாரு. அப்ப என்ன சொன்னாரு, பாஸ்டர் அந்த பால் எடுக்கும் போது முடிச்சுட்டு அதை சொல்றாரு, பாஸ்டர் இன்னைக்கு கிறிஸ்டியன் இன்னைக்கு தேவருக்கு முதல் எடுத்துருக்காரு. காரணம் கருத்து வேறுபடுறாங்க. தைரிய சொல்லணும்னா கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம சபையில் எப்படி வாரம் அந்த பரிசத்துக்கு ஸ்பெஷல் மீட்டிங் அட்டன் பண்ணி இப்படிலாம் அட்டன் பண்ணி டேவிஸ்ல போய் அந்த வார்த்தையை வாய் வரல கடைசியில் இருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தை தேவன் நினைத்தது மனிதன்
எத்தனை ரிசல்ட் எடுத்துனாலும் நீங்க முடியாது. நீங்க ஸ்ட்ராங்கா அவனோட தான் வாழணும். என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா அதுக்காக குழந்தைகள் வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்றது குடும்பம் போட்டு நீங்க போட்டு நல்லா பண்ணுறது சமுதாயம் இப்படி சொல்லிட்டு போயிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க எப்படி வாழணும்? வெற்றிகரமா வாழணும். வருஷம் வாசிங்க. ஏசிக்கிட்டே வந்தாங்க. ஏசி மார்க் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1:9 ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஏசி லாஸ்ட் சொல்லி 10ஆம் அதிகாரம் 1:9 வாசிங்க. இந்த அப்ப வந்து டைம் யாருக்கு வந்து ஏசி கிட்ட போய் வந்து சொல்றான். இந்த பரிசு ஏதாவது ஏசி குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏதாவது என்ன சொன்னா என்ன பொறுப்பாரு நான் வாயில் என்ன வருது ரிப்போர்ட் காமிச்சேன் அவர் போடலாம். அவன் தான் சொல்றான் வாசிப்பான். உள்ள வந்து ஏசிட்டு வரலாம். தன் மனையை தண்ணி விடுவது ஏசி சொன்னாரு. அதுக்கு எப்படி கொடுக்கிறாரு? என்ன சொல்றாரு? மோசஸ் சொல்லிக்கிறாரு தண்ணி செஞ்சு விழாவோட கொடுத்தாங்க அப்படின்னு மோசஸ் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறான். ஏன் சொல்றாரு? இங்க கடின நிமித்தனால அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. பாவம் மோசி நீ அவன் முன்னூறு ஆகி விட்டுருக்க ஏதாவது எதிர்பார்ப்பாரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பான்? அதான் சொல்றாரு கடின நிமித்தமா சொல்லிக்கிறாங்க. ஏன்னா வேறு சொல்லக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிரமாணம் இருக்கு. தேவன் நினைத்தது மனிதன் என்ன பண்ணக்கூடாது? விதிக்கப்படாது. அது மோசியை கூட என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. விதிக்கூடாது சொல்லக்கூடாது. ஆனால் விதியை கடினத்தை நிமித்தமா அதுதான் கேட்கிறா. இப்ப ஏசி எப்படி டீல் பண்றாரு? ஏசி எப்படி டீல் பண்றாரு? பாருங்க ஒரு நிமிஷம் எப்ப இப்ப ஆதி ஆதினேது அஞ்சு வராது. இப்போ பாயிண்ட் ஃபோன் பண்றேன். லிங்கி போகிறது தான் நடுவுல தான் இருக்கு. ஆணும் பெண் உண்டாகுமோ சொன்னாரு. 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கணவன் மனைவி தாய் விட்டு நாம் இசைத்திருப்பார்கள். அவர்கள் இருவர் போய் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாரு. இந்த புத்த பசங்களுக்கு 12 டேஸ் பண்றதுக்கு ஏதாவது செய்யறது கேட்காங்க. என்ன பண்றது? என்ன பிரச்சனைன்னு தெரியல. பாவம் இப்படிதான் கேள்வி கேட்கலாம். ஆதி அங்கதான் கொண்டு வர எங்க வந்தாலும் வர அப்ப தேவன் நினைத்தது மனிதன் பிடிக்கக்கூடாது. இல்லாமல் நம்ம குடும்ப வாழ்க்கையில என்ன பண்ணா எந்த சூழ்நிலை வரணும் நிர்வசிக்கா கொடுக்கக்கூடாது. தேவன் மனிதன் பிடிக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் ஏசியே
ஆங்கிலம் அந்த போலிட்டு இங்க சொல்றாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறப்பா வசனமான இருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்து வசனத்தை பாருங்க. நான் சொல்றேன் பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனைக்கு முன்னால தீர்வை பாருங்க. நான் சொல்லிருக்கேன் நன்றி விஷயம் ஓகேங்களா? அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனைக்கு முன்னால தீர்வை பாருங்க. அந்த தீர்வு எங்க இருக்கு? பசுத்த வேதத்துல இருக்கு. ஒரு எதிர்காலம் எதிர்தான் இருக்கு தீர்வு. பிரச்சனையுடைய தீர்வு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. வேற எங்க தீர்வு கிடையாது. 1000 பிரச்சனை வந்தாலும் தீர்வு இங்கதான். ஆகார் வனாந்தரத்துல போறான். நான் சொல்லி ஒரு நிமிஷம். ஆகார் வனாந்தரத்துல போறான். உள்ள சாவு அதுதான். அந்த தீர்வு கொண்டு வந்திருக்குதா? பிரச்சனை கொண்டு வந்தா அவனுக்கு பிரச்சனை கொண்டு சாகிறத பார்த்து என்ன பண்றான்? அனுமலாம் அன்புபாய் தூரத்துக்கு தான் பண்றாங்க. போய் தூரம் கதை காட்டு அவ்வளோ தனியா எட்டு வந்து தனியா பார்த்து போயிடுச்சு. பையன் சாக போறாங்க நடந்து இருக்கு. அந்த பிரச்சனையை பார்த்துருக்கான். பிரச்சனையை க்ளோஸா பார்க்கறேன். பிரச்சனை எப்படி பார்க்கறீங்க? க்ளோஸா பார்க்கறேன். ஒரு பக்கம் கிட்ட வச்சுன்னா பெருசா தெரியும். இதே தூரமா வச்சா சின்னதா தெரியும். பிரச்சனையே டாக் டிஸ்டன்ஸ்ல பாருங்க. க்ளோஸ்ல பார்க்கறேன். பிரச்சனை எப்படி பார்க்கணுமா? ஆமா நான் டிஸ்டன்ஸ்ல பார்க்கணும். தூரமா வச்சு பாருங்க. ஆனா ஆகார் வந்துட்டா அனாதார பிரச்சனை அவனுக்கு தீர்வுக்காக பார்க்கறா. பயங்கரமா சொல்ல முடியாது. ஏன்னா தீர்வுக்காக பார்க்கறா. ஆனா பிரச்சனை முன்ன வந்தா தீர்வு முன்ன வந்திருக்கா நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆண்டவர் சொல்ற பாடல் சொல்றாரு ஆகவே ஏன் ஆண்டவர ஏன் போற என்ன ஆச்சு உனக்கு? கதையை சொல்றாரு மனித போல தண்ணி அவன் சாகுற சாவு போறான். தண்ணி கிடைக்காம இருக்கு. என்னோட கல்யாண காலையில் அவன் சொல்றான் ஒரு பயப்படாது. உன் பக்கத்திலே முன்னாடி ஒரு நியரஸ்ட் பிளேஸ்ல ஒரு நீச்சல் இருக்கிறது. தண்ணி எடுத்து போய் பேக் போடு உன் பையன் இருக்கு போது அப்ப பிரச்சனை தீர்வு எங்க இருக்குது? தீர்வு எங்க இருக்கு? பக்கத்திலே இருக்கு. அது தீர்வு கொண்டு வந்ததா பிரச்சனை கொண்டு வந்ததா? தீர்வு முன்னாடி வருது. எல்லாம் கையில தீர்வு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்க. பிரச்சனை முன்ன இல்ல, பிரச்சனை பின்னாடி வந்து தீர்வு முன்னால இருக்கு. உன் பிரச்சனை வரும்போது தெரியும் கடவுளுக்கு. உன் பிரச்சனைக்கு முன்ன தீர்வு ஆண்டவர் வச்சிருக்காரு. புரியுதா சொல்லியா? தெரியல பிரச்சனை தோற்றம் பாருங்க. அந்த உங்களுக்கு தெரியல. நீங்க பிரச்சனை ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கலாம். உங்களால பார்க்க முடியும். புரியுதா நான் சொல்றது? அப்ப ஆண்டவர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஐயோ இந்த பிரச்சனை யாரும் பேசுவாங்க, யாரும் நினைப்பாங்க, யாரும் செய்யணும் கிடையாது. உன் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் வசூலுக்கு தீர்வு கொடுத்தது. சரியா? அதனால குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமா வாழ இருந்தால் தேவனுடைய இசைந்து வாழும். புரியுதா? தேவனுடைய இசைந்து வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுவீங்க? ஒரு வெற்றிகரமா வாழ்க்கை வாழ்க்கை நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசத்துக்கு வாங்க. புரியுதுங்களா? அடுத்த பகுதியில பாவத்தை எப்படி மேற்கொண்டு ஜெயிக்கலாம் அப்படின்றது நடக்கும். பாவத்தை இருக்கிற எப்படி பாவத்தை சந்திக்கிறீங்க, இது எப்படி டீல் பண்றீங்க, இது எப்படி ஒன்றிலாம் மாற்றி எப்படி ஹோலினஸா வாழலாம், ஒரு சக்சஸா வாழலாம், வெற்றிகரமா வாழலாம் அப்படின்றதை அடுத்த பாடத்துல நம்ம சந்திக்கலாம். ஆசை